ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு முடிஞ்சது. ரிசல்ட் வந்து ஒரு 1 மணிக்கு வரும், 2 மணிக்கு வரும். அதே மாரி 3 மணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 3:30 மணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்ப வந்து நமக்கு 3:30 மணி ஆகிருச்சு. ஸோ ரிசல்ட் வந்துருச்சா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்மளோட செகண்ட் கணக்கு வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ இதுல நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கான சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கான டைமிங் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரிசல்ட் வந்து வரும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம செலக்ட் ஆயிருக்கோமா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது இல்லாம பிடிஎஃப்லயே நமக்கு வந்து யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுவாங்க. இப்ப 3:30க்கு தான் ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப் ரிசல்ட் வந்து 3:30 பிஎம்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்பதான் கரெக்டா 3:30 பிஎம். நம்மளோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிலையும் போயிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து புக்கிங் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல வந்து சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்றதுல போயிட்டு செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். டிப் ஸ்டேட்டஸ் இன்னும் வரல. ஸோ 3:30க்கு அப்புறமா நமக்கு அஃபிஷியலா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அப்டேட் வந்து பண்ணுவாங்க. செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆயிருக்கோமோ அந்த சேவாவுக்கூட ஃபேரை வந்து நம்ம பே பண்ணிட்டு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னா நியூ வெப்சைட் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபோட்டோ இல்லைனா வந்து நம்மளோட ஐடி ப்ரூஃபை வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த டைமும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா லைவ் இடிப் ஸ்டார்ட் சீன் அப்படின்னு சொல்லி மாதிரி வந்து வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. டிப் ரிசல்ட் வில் பி டிஸ்பிளேட் ஷார்ட்லி இந்த மாதிரி வந்து வருது. ஸோ அப்போ வந்து டிப் வந்து கண்டக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து செக் பண்ணணும். மேபி 3:30க்கு மேலே எப்போ வேணாலும் நமக்கு வரலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து லைவா போறது கூட வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி வந்து திருமலையில் ஆஃப்லைனில் நம்ம பண்ணுவோமோ ஸோ அந்த மாதிரி வந்து லைவா பண்றதுமே இதில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்ன சேவாவுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா தோமல சேவாவுக்கு கம்ப்ளீட்டாக வந்து செலக்ட் ஆகி முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது அர்ச்சனாவுக்கு வந்து இப்போ ஆன்கோயிங் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எது எது செலக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இங்கே வந்து கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ லைவா வந்து டிப்பை நம்ம பார்க்குற மாதிரியான அப்டேட் இந்த நியூ வெப்சைட்ல பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் வந்து செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்றது தெரியல. ஸோ நான் தான் இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறோம். டோட்டல் சீட்ஸ் வந்து 140 இருக்கு. அலாட்டட் ஆயிருக்குது. எத்தனை அலாட்டட் ஆகி செலக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சேவாவுக்கும் தனித்தனியா பண்றாங்க. தோமால சேவா வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சது. இப்போ அர்ச்சனாவுக்கு வந்து ரன்னிங்ல வந்து இருக்கு. ஸோ ஒன்னொன்னு லைவாவே அப்படியே வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம திருமலையில் எப்படி வந்து அந்த போர்டில் போயிட்டு நம்ம செக் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி இந்த வெப்சைட்லேயும் இந்த டைம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி செலக்ட் ஆகி நமக்கு வந்து ரிசல்ட் தான் அஃபிஷியலாக வரும் இல்லையா? ஸோ அந்த பிடிஎஃபாக கொடுப்பாங்க யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த வெப்சைட்டில் நமக்கு லைவாக அந்த டேஷ்போர்டில் போயிட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. இது வந்து அந்த ஹோம் பேஜில் நம்ம கொடுப்போம் இல்லையா சேவா எலக்ட்ரானிக் டிப்னு செலக்ட் பண்ணாலே நெக்ஸ்ட் வந்து ரேண்டம் அலாட்மெண்ட் வந்து வந்துடுது. ஸோ இதில் இப்போதைக்கு தோமால சேவாவுக்கும் அர்ச்சனா சேவாவுக்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த அஷ்டதல பாத பத்மாராதனா சேவாவுக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த சுப்ரபாத சேவாவுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஒவ்வொருக்குமே வந்து நமக்கு டோட்டல் சீட்டு டோட்டல் அவைலமெண்ட் மந்த்துக்கு வந்து எவ்வளோ இருக்கு. இப்போதைக்கு வந்து பாருங்க 165 175 வரைக்கும் அலாட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மந்த்து என்ன சேவா அதே மாதிரி டோட்டலாக எவ்வளோ வந்து சீட்ஸ் எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்கு இப்போதைக்கு எவ்வளோ அலாட் ஆயிருக்கு அப்படின்ற எல்லாமே இதில் இருக்கு. ஸோ 204 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதுவும் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு சுப்ரபாத சேவாவுக்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருமே இங்கே வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா மேபி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டேஷ்போர்டில் போய் பார்த்துக்கலாம். இப்போ அஷ்டதலபாத பத்மாராதன சேவாவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ சுப்ரபாத சேவாவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஒரு மாசத்துக்கு வந்து பாருங்க 8246 டோட்டலாக 8246க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து இப்போ அலாட் ஆகிட்டு இருக்குது என்ன அப்படின்றது லைவாக நமக்கு போயிட்டு இருக்கு. திருமலையில் நம்ம வந்து டேஷ்போர்டில் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்படி செலக்ட் ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம இப்படி பார்க்குற மாதிரி இருக்குது. பட் யார் யார் நம்பர் என்ன அப்படின்றது நம்ம நம்பர் வந்து லாஸ்ட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியும். இப்போதைக்கு சுப்ரபாத சேவா அப்படின்றனால நமக்கு ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ சுப்ரபாத சேவாவுக்கு மட்டும்தான் நிறைய சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க பாருங்க. 8000 ப்ளஸ் வந்து இருக்கு. இப்போதைக்கு 154 தான் அலாட் ஆயிருக்கு. இப்போ 3:36 ஆகுது. ஸோ 3:30ன்னு சொன்னாங்க. ஒரு 6 மினிட்ஸ் ஆயிருக்கு. அதில் வந்து 3 சேவா வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சேவாவுக்கு வந்து போயிட்டு இருக்கு.
ஒவ்வொரு டைமுமே நமக்கு எலக்ட்ரானிக் டிப் நடக்கும்போது எப்படி வந்து அவங்க கண்டக்ட் பண்றாங்க, எப்படிலாம் ரிசல்ட் வருது அப்படின்றது தெரியாம இருந்திருக்கும். ஆனா இப்படி வந்து அவங்க ஆன்லைன்லயே கொடுக்கும்போது நமக்கு மொத்தமா எவ்வளோ வந்து ஒரு மாசத்துக்கு அலாட்மெண்ட் வந்து குடுக்குறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலுமே, இப்போதைக்கு வந்து நமக்கு 3:30க்கு ஷார்ப்பா ஒரு 3:31க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப 4 மணி ஆகப்போது. மத்த சேவாஸ் எல்லாம் குவாட்டா ரொம்ப கம்மியா இருக்கனால ஃபாஸ்ட்டா வந்து முடிஞ்சுது. ஆனா சுப்ரபாத சேவாவுக்கு மட்டும் 8,000 டோட்டல் சீட்ஸ் இருக்கிறனால, இன்னும் வந்து பொறுமையா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, போயிட்டுருக்கு. இப்போதைக்கு 3,577க்கு தான் வந்து நமக்கு கவுண்டிங் போயிட்டுருக்கு. ஸோ இது 8,000 முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா எல்லா சேவாவும் டிப் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு எஸ்எம்எஸோ இல்லைன்னா நம்மளோட புக்கிங் ஹிஸ்ட்ரியில போய் நம்ம செக் பண்ண முடியும். பட் இது கம்ப்ளீட் ஆகாத வரைக்கும் நமக்கு ரிசல்ட் வந்து வராது. ஸோ இதுக்கப்புறம் மேபி வந்து இந்த மாதிரி லைவா தான் அவங்க வந்து அப்டேட் பண்றாங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து லைவாவே வந்து இந்த ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற இந்த டிப் ஆனது நடக்குது அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும். 3:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப வந்து 4:00 மேல ஆகுது. ஸோ இதுல எதுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்குது சேவா செலக்ஷனுக்கு இந்த எலக்ட்ரானிக் டிப்ல அப்படின்னா, சுப்ரபாத சேவாவுக்கு தான். ஸோ இப்போ வந்து ஒரு 7,000 பக்கமா வந்து நமக்கு அலாட்டட் வந்து ஆயிருக்கு. இன்னும் பேலன்ஸ் இருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் யாரு செலக்ட் ஆகல அப்படின்ற லிஸ்ட் வந்து குடுப்பாங்க. ஸோ நம்ம செலக்ட் ஆயிருக்கோமா இல்லையா அப்படின்றது இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரிய வரும். இந்த டைம் ஆதார் மட்டும் வச்சு நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கறனால ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ டிப்போட ரிசல்ட் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சது. சுப்ரபாத சேவாவும் ஃபுல்லா வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பாருங்க, கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் அலாட்டட்ஸ் லைவ் இடிப் ஃபார் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் 2023 இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம திரும்பியும் ஹோம் போயிட்டு நம்ம வந்து இதுல செக் பண்ணி பார்க்கலாம் திரும்பியும். ஸோ அந்த மெசேஜ் தான் இருக்கும். இப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால கொஞ்ச நேரத்துல நமக்கு வந்து யார் யார் செலக்டடோ அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து வரும். அதே மாதிரி புக்கிங் ஹிஸ்ட்ரிலேயே நம்ம போயிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இந்த மாதிரி வந்து லைவா நம்ம வந்து கம்ப்யூட்டர்லேயே பார்க்குற மாதிரி மொபைல்லேயே பார்க்குற மாதிரி லைவ் டிப் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெப்சைட் அப்டேட் பண்ணப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் டிப் நடக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ இதில் நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கிறனால நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சுப்ரபாத சேவாலாம் 8,000+ அல்ல ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நம்மளால கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து மேபி அவங்க வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு மெசேஜாவோ இல்லை நம்மளோட புக்கிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ இப்போதைக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து இந்த டிப் முடிஞ்சதுமே வந்து அனுப்பியிருக்காங்க. பட் இதில் வெப்சைட்ல இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு மேபி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட குரூப்லேயுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இந்த சுப்ரபாத சேவாவுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. புக்கிங் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இன்னும் டிப் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகாம தான் இருக்கு. ஸோ இந்த டைம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நியூ மெத்தட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம லைவாவே வந்து இப்படிலாம் டிப் நடக்குதா, இவ்வளோ குவாட்டாஸ் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்குற மாதிரி வந்து இருந்தது. ஸோ நீங்களும் வந்து செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க செலக்ட் ஆன எஸ்எம்எஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த மொபைல் நம்பர்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அதுல போயிட்டு லாகின் பண்ணிட்டு இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியில போயிட்டு உங்களோட சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்க. இதுல வந்து டிப் ஸ்டேட்டஸ்ல நீங்க செலக்டட்னா செலக்டட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். என்ன சேவாவோ அந்த சேவா நேம் இங்க இருக்கும், எந்த டேட்ல, அதே மாதிரி பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பே பண்ற லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல போயிட்டு நீங்க பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ரிசிப்ட் வந்து ஜெனரேட் ஆயிரும். ஸோ அந்த ரிசிப்டை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சேவா வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ நம்ம சேனல் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செலக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். செலக்ட் ஆகாதவங்க நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு லைவா ஒரு டிப் பார்த்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைவ் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ மிஸ் ஆனவங்களுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி தான் நடந்ததா அப்படின்ற ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோவாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.